எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பஞ்சாங்க குறிப்பு தெரிஞ்சுக்க போகிறோம். 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான எண்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது ஆவணி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று 3/8/2026 ஆடிப்பெருக்கு அற்புதமான அமைப்பு. நதிநீர் ஆடுதல் சூப்பர். இன்னைக்கு சிறப்பானது. திங்கக்கிழமையும் வந்திருக்கு. சந்திரனை குறிக்கக்கூடியது, நீர் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு வாய்ப்பு உள்ளவங்க உங்க ஊருக்கு அருகில் அல்லது வீட்டுக்கு அருகில் ஆறுல இருந்தால் குளிச்சுட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த நாள் தவற விடாதீங்க. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, சூலம் கிழக்கு திசை போறவங்க இன்னைக்கு தயிர் சாப்பிட்டுட்டு போனா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? காரிய தடை வராது. இன்றைய திதி பஞ்சமி திதி. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். யோகம் சுகர்முன் நாம யோகம். கரணம் தைத்துளை கரணம். சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் ரிஷப ராசிக்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சந்திர பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம இன்னைக்கு 12 ராசிக்கு ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் தெரிஞ்சுக்க போறோம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இது போதும். ஜஸ்ட் ஒரு 25 ரூபா தான் வருது இந்த பேனா. இந்த பேனால உங்களோட ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய எண்ணை மணிக்கட்டில் எழுதணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இங்க எழுதிக்கிட்டாவே போதுமானது. உங்களோட கோரிக்கை எதா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டு எழுதணும். ஓகே? அதாவது திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், கொடுத்த பணம் வேணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், வேலையில ப்ரொமோஷன் வேணும், சம்பள உயர்வு வேணும். இந்த மாதிரி எந்த கோரிக்கையா இருந்தாலும் சரி, 100 நாள் நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோட செய்யணும். ஒவ்வொரு நாளும் உங்க ராசிக்கு உண்டான எண்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா உங்களோட கோரிக்கையை மாத்தாதீங்க. அந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும். குழந்தை ஒரு விஷயம் வேணா எப்படி அடம் பண்ணுதோ அதே மாதிரி நீங்க அடம் பண்ணி பிரபஞ்சத்திட்ட கேட்குறீங்க. தினைக்கு நம்பர் தான் மாறும், ஆனா உங்க கோரிக்கையை மாற்றக்கூடாது. இப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு எழுதிட்டு வரீங்க. ஒரு 50வது நாள்ல ஒரு வரன் வந்துருச்சு, நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா நன்றி இறைவான்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த கோரிக்கை நீங்க தொடர்ச்சியா வைக்கலாம். லைஃப் லாங் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த எண்களை எழுத உங்களுக்கு அதிர்ஷ்டமான அமைப்பு கொடுத்துரும். ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 3333. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 1010. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 2222. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 1414. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான ராஜநிலையின் எண் 5151. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 5454. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 7272. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 6868. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 8787. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 9292. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 9393. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 8080. இவை அனைத்தும் ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்கள். உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் வேணுமா அல்லது பாஸ்வேர்டு
ஜிபே, ஃபோன்பேல பயன்படுத்தக்கூடிய எண்கள் இவையெல்லாம் உங்கள் ஜாதகப்படி எடுத்து தரப்படும் குரு காணிக்கை பெற்றுக்கொண்டு தான். ஓகேங்களா? நம்ம அடுத்தது ஆவணி மாத பலனில் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல வந்து நீசத்தில் தான் இருக்கிறாங்க ஒரு மாதத்தில். ஸோ அதனால் இந்த ஒரு மாதம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து டல்லாக தான் இருக்கும். ஏற்கனவே உங்கள் ராசி சனி பகவான் பார்க்குறனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அடுத்தது ஆட்சி பலம் பெற்றுவாங்க செப்டம்பர் 1ஆம் தேதி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த 30-35 நாள் நல்லா இருக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து மேன்மை கண்டிப்பாக உண்டு. ஆனால் சில பேர் அதை விட்டுட்டு பொழுதுபோக்கு விஷயங்கள் அதிகமாக கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால சின்ன சின்ன இடையூறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. உங்களோட ராசி நாதனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாயும் சனி பகவான் வந்து பார்க்குறாங்க. அதனால ஒரு சில இடையூறுகளை வந்து நீங்க வந்து சந்திச்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். அதுவும் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ராகுவோட சாரத்துல இருந்து பாக்குறதுனால கொஞ்சம் ஒரு சில உடல் உபாதைகள் உங்களுக்கு வரும். பல் அல்லது கண்ணில் வந்து ஒரு குறைகள் வந்துட்டு போகும். வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்க வேண்டும். அதே மாதிரி உங்க மனைவி மீது கொஞ்சம் அன்பு எல்லாம் உண்டு. விடாமுயற்சி செய்யறவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு உண்டு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து மாணவர் எப்படி இருக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு, அவங்களுக்கு ஆரம்ப கல்வியிலேருந்து டிகிரி, போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு அனைத்து பேருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. ஓகேங்களா? அடுத்த வருமானம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும். 2ஆம் இடம் தான் தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லக்கூடியது. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க. 2ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா கடக வீட்டில் வந்து பயணம் செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 2ஆம் இடத்தை கேது பார்க்குறாரு. அப்போ வருமானம் கடந்த 1.25 வருஷமாக சின்ன சின்ன தடைகள் வரும். தடைன்னா எப்படி சார்? 10ஆம் தேதி போட வேண்டிய சேலரி 11ஆம் தேதி போடுவாங்க. 5ஆம் தேதி போட வேண்டியது 6ஆம் தேதி. இந்த மாதிரி வந்து தடை அடுத்த நாள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அந்த தடைன்னு சொல்றது. அதே மாதிரி இப்போ ஒரு 40 நாளாகவே உங்களோட பேச்சில் வந்து கோப குணம் வந்து அதிகமாக வரும்னு மற்றவங்க வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் அங்கே பயணம் செய்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கோபங்களை வரும். அடுத்தவங்களோட பேச்சை வந்து புறக்கணிப்பீங்க. உங்களோட பேச்சு வந்து அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியே இருக்கும். இந்த 40 நாளைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் எல்லாம் இருக்கும். இடமாற்றம் ஒரு சில நபர்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து 3ஆம் இடம் இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடியது. அங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் புதனும் இருக்கிறாங்க. ஓகே. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கிறவங்களோட தம்பி தங்கச்சிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்கி சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகள், அல்லது மருத்துவம் சம்பந்தப்பட்ட வியாதி, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உண்டு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். அதுதான் கடன் வாங்கி வாங்குவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு வந்து வெளிநாடு போவாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களோட தம்பி தங்கச்சி வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. அதுக்காண்டி கடன் வாங்கி கூட செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த கடன் வந்து சுப செலவா செஞ்சா உங்களுக்கு சந்தோஷம். விரயமா ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தீங்கன்னா மனசு கஷ்டப்படும். அது எதுங்கிறத நீங்க தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களோட பேச்சு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து புரியாது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் தாயை குறிக்கக்கூடியது. 4ல வந்து சூரியன் வந்து ஆட்சி பலன் பெற்றுட்டு இருக்கிறாங்க. அங்கேயே தான் கேது பகவானும் இருக்கிறாங்க. ஓகே. அப்போ உங்களோட தாய்க்கு வந்து பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கக்கூடிய காலங்கள். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கோயில் குளமா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அல்லது ஒரு சில வீட்டில் வந்து கொஞ்சம் விரக்தியா இருப்பாங்க. நம்ம கணவர் இப்படி இருக்கிறாங்களே, நம்ம குழந்தைகள் இப்படி இருக்கிறாங்களே, பேச்சை கேட்க மாட்டாங்களே, இந்த மாதிரி ஒரு கவலைகள் வந்து ரிஷபராசியில பிறந்தவங்களோட தாய்க்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ஆன்மீக எண்ணங்கள் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் நல்ல யோகத்தை வந்து கொடுத்துரும். அடுத்தது வீடு வாகனம் வாங்கலாமா? ரிஷபராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக வாங்கலாம். 4ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்றனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த யோகம்ங்கிறது கிடைக்கும் இந்த ஆவணி மாதத்துல. குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 5ஆம் இடம் தான் குழந்தை. ஓகேங்களா? அங்க வந்து சுக்கிரன் வந்து இருக்கிறாங்க. அடுத்தது உங்களோட 5ஆம் அதிபதி புதன் 3ல வந்து பயணம் செய்கிறாங்க. இந்த 5ஆம் இடத்தை செவ்வாயும் சனி பகவானும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு வந்து சனி பகவான் பார்ப்பாரு. செவ்வாய் ஒரு 40-45 நாள் தான். அப்போ உங்களோட குழந்தைகளுக்கு வந்து காரணம் இல்லாமல் கோபங்கள் வரும். பேராசைகள் அதிகமாக வரும். வாகனத்தை வாங்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரும். ஆனால் எதுவுமே உருப்படியா பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? குழந்தைகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் அடம் மட்டும் அதிகமாக பண்ணுவாங்க. நண்பர்களோட வண்டி வாகனத்துல போகும்போது கீழே விழுந்து அடிப்படக்கூடிய காலங்கள் ஏற்படும். அதனால உங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, யார்ட்டையும் வெளியில போகாதப்பா, வெளியில போகும்போது கவனமா போப்பா அப்படிங்கிறத சொல்லுங்க. அதே மாதிரி அவங்களோட ஆசைகள் வந்து அடம் பிடிச்சி கண்டிப்பாக வந்து சாதிச்சுக்குவாங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கு தன் ஸ்தானத்துக்கு. அதனால அவங்களோட ஆசைகள் வந்து அடம் பிடிச்சி நிறைவேற்றிக்க முயற்சி பண்ணுவாங்க. அது கடைசி காலத்துல வந்து நடந்துரும் ஆவணி மாதம் எண்டில்.
நண்பர்களை தேடி போவாங்க. இவங்க வீட்டில் இல்லாமல் நண்பர் வீட்டுக்கும் போயிட்டு வரக்கூடிய யோகங்கள் வந்து உண்டு. இப்போ புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தாமதம் தான் ஏற்படும் இந்த ஆவணி மாதம் இல்லை. அடுத்து அரசியல் இருக்கவங்க எப்படின்னா, ரிஷபராசியில் பிறந்த அரசியல் இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. ஓகேங்களா? எந்த கருத்தும் யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அதனால அரசியலில் இருக்கிறவங்க இன்னும் 2 வருஷத்துக்கு அமைதியாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. வேலை மற்றும் கணவன் மனைவி பற்றி நம்ம நாளைக்கு வரக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நம்பிக்கை உள்ளவங்களுக்கு நவகிரகங்களும் வழிகாட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.